ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 77வது தலைப்பு. ஜாதி முறை. வேதம், கீதை இவற்றின் கருத்து. வேதத்திலேயே பிறப்பால் ஜாதி என்பதில்லை என்கிற வாதத்தை முதலில் பார்த்துவிடலாம். மூலம் வேதமாச்சே. அதனால் இவ்விஷயத்தை முதலில் தெளிவாக்கிக் கொண்டு விட வேண்டும். இப்படி வாதம் பண்ணுவது முன்னே பிரௌடா விவாகம்தான், பெண்கள் வயதுக்கு வந்த பிறகு விவாகம் செய்வதுதான் வேத சம்மதமானது என்று வாதத்தை பற்றி சொன்னேனே, அதே மாதிரியானது. அதாவது கான்டெக்ஸ்டும் கண்டினியூட்டியும் சந்தர்ப்பத்தையும் தொடர்ச்சியையும் பார்க்காமல் ஏதோ ஒரு பாகத்தை மட்டும் பார்த்துவிட்டு விதிவிலக்காக அதில் உள்ள ஒன்றை பார்த்து அதுவே பொது விதி என்று விபரீதமாக அர்த்தம் பண்ணிக் கொள்வதை சேர்ந்ததுதான் இது. பிறப்பை குறித்தே ஜாதி, குணத்தை குறித்ததல்ல என்பதற்கு அழுத்தமான ஒரு நிரூபணம் சொல்கிறேன். 3 வயசில் செய்கிற சௌளம், குடுமி வைத்தல், 5 அல்லது 7ஆம் வயசில் பண்ணுகிற உபநயனம் முதலானதுகளே ஜாதியை பார்த்து அதன்படி பண்ணுகிற சம்ஸ்காரங்கள்தான். இப்படி அதிபால்யத்திலேயே வெவ்வேறு ஜாதிகளுக்கான சம்ஸ்காரங்களில் வித்தியாசம் இருப்பதால் குணத்தை பார்த்தே ஒருத்தனின் தொழில் நிர்ணயிக்கப்படுவதுதான் மூல சாஸ்திரங்களின் நோக்கம் என்பது அடியோடு அடிபட்டு போகிறது. அத்தனை சின்ன வயசுக்குள் ஒருத்தனின் குணத்தை நிர்ணயம் பண்ண முடியுமா? கீதை விஷயத்தை பார்க்கலாம். சமதர்சனம், எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது என்று கீதையில் சொல்லியிருப்பது வாஸ்தவம். இதனால் ஜாதி வித்தியாசமில்லை என்று அர்த்தம் பண்ணுவது அனர்த்தம்தான். கிருஷ்ண பரமாத்மா எந்த நிலையில் இந்த சமத்துவம் வருகிறது என்கிறார்? அந்த கான்டெக்ஸ்டை பார்க்க வேண்டும். சகல காரியங்களும் லோக சிருஷ்டியும் ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா என்பதும் கூட அடிபட்டு போய் ஆத்மனிஷ்டனாக இருக்கிற ஞானியின் நிலையே அது என்கிறார். கர்மாவை விட்டு சந்நியாசியாகி ஒருவன் முடிவான நிலைக்கு போகிற போது அவனுக்கு எல்லாம் சமமாகி விடுகிறது என்கிறார். வேத உபனிஷதங்களிலும் இப்படியே சொல்லியிருக்கிறது. உச்சியான அந்த நிலையில்தான் சமம், அவனுக்குத்தான் சமம். காரிய லோகத்தில் இல்லை, காரியம் பண்ணுகிற நமக்கும் அல்ல. சமதர்சனம், சமச்சித்தம், சமபுத்தி என்று இப்படி யோகியின் பார்வையில்தான் பகவான் சமத்துவத்தை சொன்னாரேயன்றி அவனால் பார்க்கப்படுகிற இந்த லோகத்தில் சமகாரியத்துவம் என்று அவர் தப்பித்தவறி கூட சொன்னதில்லை. ஜாதி வித்தியாசமே இல்லை என்று பகவான் சொல்லவில்லை. ஆனால் பிறப்பின்படியின்றி குணத்தின்படி கர்மாவை பிரித்து தரும் சதுர்வர்ணத்தை தாம் சிருஷ்டித்ததாகத்தான் சொல்கிறார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச்சக என்றே சொல்கிறார் என்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.